முருகரின் மகிமை உணராததால் ஒரு முனிவரின் மகன் பெற்ற சாபமும் அதனால் ஏற்பட்ட விமோச்சனமும் இறுதியில் அந்த முனிவரின் மகன் எப்படி கந்தலோகம் அடைந்தார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னொரு காலத்துல மன்னன் ஒருத்தன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான். அப்போ ஒரு விலங்கின் மீது விடுத்த கணை குறித்தவறி ஒரு அந்தன முனிவரை கொன்றுவிட்டது. இதனால் பிரம்மஹத்தி தோஷம் தொடர்ந்து மன்னனை பெருந்துயரத்துக்கு ஆளாக்கியது. கங்கை நதியோரம் ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கிருக்கும் முனிவரை சந்தித்தால் ஒரு வழி பிறக்கும்னு நினைச்ச அரசன் ஆசிரமத்திற்கு வந்தான். ஆசிரமத்தில் முனிவர் இல்லை. முனிவரின் சிறு மகன்தான் இருந்தான். அச்சிறுவன் அரசனிடம், அரசே, எதற்காக இங்கு வந்தீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? மனதில் இருக்கும் குறையை கூறுங்கள் என்று சொல்ல, மன்னனோ பிரம்மஹத்தி தோஷத்தால் படும் வேதனையை சொல்ல, சிறுவனோ, இவ்வளவுதானே? கங்கையில் நீராடி வடதிசை நோக்கி நில்லுங்கள். முருகனை மனக்கண்ணால் பார்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி 3 முறை முருகா 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 என்று சொல்லுங்கள். உங்கள் பிரம்மஹத்தி தோஷம் விலகும்னு சொல்ல, மன்னனும் அப்படியே செய்து தோஷ நிவர்த்தி பெற்றான். மறுபுறம் வெளியில் சென்ற முனிவர்